விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எத்தகைய அமைப்பை கொடுக்கும், என்ன பலனை தரும் என்பதை பார்ப்போம். பௌர்ணமி அமைப்பா இருக்குங்க. சந்திரனை வச்சுதான் நாள் பலன். சரியா? இப்ப விருச்சிக ராசிக்கு வார தொடக்கமான 27ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடம் நம்ம செய்யக்கூடிய செயல்கள், தொழில் பருவத்துக்கு தக்கனங்க. சரியா? அப்ப தொழில் வியாபாரத்துல இதுவரை இல்லாதவர்களுக்கு தொழில் அமைக்கிற எண்ணங்கள் வரும். தொழில் அமைப்புல சறுக்கலா இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக வரும். சிறு தொழில் வேலை செய்யணுங்கிற எண்ணங்கள் வரும். 10ஆம் இடத்தை அழுத்தி சொல்றது காரணம் இதாங்க. அப்புறம் 28, 29, 30 தேதி இருப்பாருங்களேன், அந்த இதில் 11ஆம் இடத்துக்கு வருது. செய்கிற தொழில் லாபம் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும். வழக்கு உங்க தசாபதி படி நடந்துகிட்டு இருக்கும்போது வழக்கில் வெற்றி கிடைக்கும், மூத்த சுகர் லாபம் இருக்கும். இப்படி சொல்றதாங்க ஒவ்வொன்றும். இல்லறம் 3, 7, 11, 12 இப்படி அமைப்பு. அப்ப திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமண எண்ணங்கள், பேச்சுக்கள் வரும். எண்ணங்கள், செயல்கள் இந்த மாதிரி அமைப்புல நல்லா இருக்குங்க. அடுத்து 1, 2 தேதிகளில் 12ஆம் இடத்துக்கு வருது. ஒளிச்சந்திரன். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், தூக்கம் நல்லா இருக்கும், செலவு செய்ய பணம் வரும். வெளியூர்ல போய் பாக்கி வசூல் பண்றீங்களா, அது நடக்கும், கொடுப்பாங்க. நம்ம ஜாதகத்தை அன்றைய நாள்களை நம்ம பார்த்துக்கிட்டு சென்றோம்னா, சந்திராசிரமம் மட்டும் தவிர்த்துட்டு செஞ்சோம்னா நமக்கு வெற்றியாக தான் கிடைக்கும். வார கடைசியில ராசியை பார்க்குறது பலம். இங்க சந்திரன் நீசம் பண்ணக்கூடாது. பௌர்ணமி இல்ல, விதிவிலக்கு. விருச்சிகத்துல சந்திரன் நீசம் தான். இப்ப பௌர்ணமியா இருக்குல்ல, நீசம் இல்லை, அப்படி நடக்கணும். அப்ப நீங்க ஃப்ரெஷ் ஆவீங்க. வார கடைசியில உழைப்பதற்கு தகுதி, நான் ரெடி, வேலை தான் வேணும் அப்படிங்கிற அமைப்புல வருவீங்க. நல்ல ஒரு பலமான ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியமா குரு 1 வருஷத்துக்கு வராருங்க. பலவீனமான ஜாதகங்கள்ல அனைத்து பாக்கியம் கிடைக்குங்க. இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறப்பான தொழில் அமைப்புல ஒரு சிறு தொழில் புரிவுகளுக்கு கூட ஒரு திருப்தியான அமைப்பாக இருக்கும் என்று கூறி வாழ்த்துகிறேன்.